வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 31/5/2025 விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். ரிஷப லக்கணம் இருப்பு இன்று 2 நாளிகை 18 வினாடி. சூரிய உதயம் இன்று 5:52க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 2:14 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று மாலை 3:07 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 2:14 வரை பத்திரை, பின்பு பிற்பகல் 1:51 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:08 வரை சித்தயோகம், பின்பு அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை 2:08 வரை உங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டு இருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயவரம் ஸ்ரீ கௌரி, ஸ்ரீ மாயூரநாதர், திருவாடனை ஸ்ரீ ஆதிரத்தினேஸ்வரர், நயினார்கோவில் ஸ்ரீ நாகநாதர், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீ நம்மாழ்வார் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ கூடலகர், காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் இத்தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட உங்களுக்கு அனைத்து வகையாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த பெருமாளுடைய வழிபாடு. அதனால் இன்றைய நாள் பெருமாள் கோயில் அருகில் இருந்துச்சுன்னா பெருமாள் கோயிலில் நீங்கள் சேவிச்சுட்டு வருவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரி நாளுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு மிக உகந்த நாள். மதில் சுவர் பராமரிப்பு பணிகளை செய்ய மிக ஏற்ற நாள். கண்கள் சார்ந்த சிகிச்சைகள் மேற்கொள்ள மிக நல்ல நாள். விதை பணிகளை மேற்கொள்ள மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 3:06 மணி முதல் 4:50 மணி வரை. ரிஷப லக்கணம் 4:51 மணி முதல் 6:57 மணி வரை. மிதுன லக்கணம் 6:58 மணி முதல் 9:08 மணி வரை. கடக லக்கணம் 9:09 மணி முதல் 11:17 மணி வரை. சிம்ம லக்கணம் 11:18 மணி முதல் 1:18 மணி வரை. கன்னி லக்கணம் 1:19 மணி முதல் 3:19 மணி வரை. துலாம் லக்கணம் 3:20 மணி முதல் 5:24 மணி வரை. விருச்சக லக்கணம் 5:25 மணி முதல் 7:36 மணி வரை. தனுசு லக்கணம் 7:37 மணி முதல் 9:43 மணி வரை. மகர லக்கணம் 9:44 மணி முதல் 11:37 மணி வரை. கும்ப லக்கணம் 11:38 மணி முதல் 1:20 மணி வரை. மீன லக்கணம் 1:21 மணி முதல் 3:01 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினைச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்குங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க.
ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. அப்போ சித்தர்கள் ஒரு விஷயங்களை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கும். அதே போல் சமுதாய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி ஒரு இணைப்பாக இருக்குங்க இந்த ஹோரை பலன்கள். அப்போ நாம் முன்னேறும் போது சமுதாயம் முன்னேறுங்க. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஹோரை அறிந்து செயல்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அவங்க சொல்கிற விஷயங்களை முழு மனதோடு நம்புகிறவங்க நிச்சயம் இதை பயன்படுத்தி கொள்வாங்கங்க. ஏன்னா ஒரு விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா பகுத்து அறிந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தில் பகுத்து அறிந்து நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இதுங்க. அப்போ ஹோரைகள் அறிந்து செயல்படுவவங்களை யாராலும் வெல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நாம் இங்கே இன்றைய காலகட்டங்களில் யாருமே நம்ம அதை பயன்படுத்துறதும் இல்லை. ஏதோ ஒரு வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் தள்ளி நம்ம ஏனோ தானன்னு காலையில் எழுந்துக்கிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், வேலையை முடிக்கிறோம். ஆனால் நிம்மதி யாருக்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி யார்கிட்டையும் இல்லை. அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ நிம்மதி எப்படி வரும்? நிம்மதி வரணும், பொருளாதாரம் வரணும், எல்லாம் வரணும்னா சில நல்ல நல்ல விஷயங்களை தடைபடாமல் செயல்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹோரை அறிந்து செயல்படுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏனோதானன் வாழ்கிறதுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் பிறக்காமலே இருந்திருக்கலாமே. நம்ம முறைப்படி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காரு. அந்த முறையை நம்ம தெரிந்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா எளிமையாகவும் உங்களுக்கு வாழ்க்கையை பற்றினா நகர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்து இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வது உங்களுக்கு சிறந்த நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹோரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கருமா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சனி பகவான் தாங்க. சனி ஹோரை ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. கடனை அடைப்பதற்கு மிக ஒரு ஏற்ற ஹோரையாகவும் இந்த சனி ஹோரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹோரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சாங்கன்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலை ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை பூர்வ ஜென்ம பாவங்களை தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணங்கள் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹோரை ஒரு மிக சிறப்பான ஒரு ஹோரையாக இருக்குங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹோரைனா அது இந்த சனி ஹோரை தாங்க. இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக ஏற்ற நாள்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைய நாள் தாங்க. அப்போ ஒவ்வொரு நாள்லையும் நீங்கள் சனிக்கிழமைகளில் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. இன்றைய நாள் சனிக்கிழமையில ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சனி, ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும்
2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனை லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு உத்தியோகத்தில் சில புதிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் பெருகுவதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. தொழில் வளர்ச்சி உண்டாகக்கூடும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு கௌரவம் மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க.
மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் சற்று அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பது மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் நல்ல நேரத்தை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் என்றான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் தென்படுதுங்க. குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இதுவரை இன்னல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் தகவல் துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாக காண்பீங்க. வியாபாரம் நிமித்தமான சில வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான சில முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்குண்டான முயற்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உற்சாகமாக காணப்படுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும், தைரியம் தன்னம்பிக்கையோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நண்பர்களுடைய வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ இளைய சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அதே போல் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையில் லாபமும் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை மிக கவனமாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அதில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டுக்கள் எல்லாமே இன்றைய நாள் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க. எதிலுமே தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு நல்லிணக்கமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பாடுகளும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அதே போல் அவங்க போட்டித் தேர்வுகளில் எதில் கலந்து கொண்டா கூட வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாக தென்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு சுதந்திரம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் மன தைரியம்,
ஆற்றல், ஒரு உந்து சக்தியான ஒரு திறமை இதெல்லாமே உங்களிடம் அதிகமாக இருப்பதாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் ஆரோக்கியம் எவ்வளோ சிறப்பாக இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன ஒரு சளி உபாதைகள், இருமல் போன்ற கிளைமேட் சேஞ்சஸால் சில சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் கூட அதை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் முற்றிலும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ஆரோக்கியத்திற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடும். அதே போல் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பயணத்தின் மூலம் சில ஆதாயங்களை எல்லாமே அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உறவுகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, நெருக்கம் இதெல்லாமே அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 9ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் நிச்சயம் இன்றைய நாள் திட்டமிடலாமுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க மிக உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாற்றமான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன உறுதியுடன் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனே நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் நல்ல அதிக வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்போ நீங்கள் எதிலுமே இன்றைய நாள் தைரியத்துடன் செயல்படலாமுங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும்
முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் மனதில் பார்த்தீங்கன்னா உறுதி காணப்படும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் இருவருக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் சென்று நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காணப்படும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே இன்றைய கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் மிக சிறந்த முறையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையிலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தாங்க காரணம். அதனால் மன உறுதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மனதை திடனாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் எல்லாம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு புதிய தெளிவுகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விலகி சென்றவர்கள் உங்களுடைய விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சேமிப்புகளின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயமான ஒரு சூழல் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர் திருப்பம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியான ஒரு சௌகரியமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ திருப்தியான எண்ணங்களும் எதையோ பெரிதாக சாதித்தது போன்ற ஒரு உணர்வுகளும் உங்களிடம் அதிகமாக இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் வெளிப்படுத்தலாமுங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா நிம்மதியும் உங்களுக்கு மனதளவில் ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வெளியூர் பயணத்தில் உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உலகியலில் நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் சாதகமாக உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது.
உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் ஏதாவது படிக்கிறதுக்கு விரும்புன்னு நினச்சிங்கன்னா அந்த மனதில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள், அன்பு, ஆரோக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உடனிருப்பவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பணிகளில் உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்ல வேண்டியதும் ஒரு நல்லதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது புதிய முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அப்போ தேவையான பணம் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் கூட சில தேவையற்ற செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கு. அதனால உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. மாலை வேளைகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுடைய சந்திப்பு மனதளவுல மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிகளில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால வியாபாரத்தில் பணியாளர்களும் பங்குதாரர்களும் சில சங்கடங்களை எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடுங்க. அதனால சக வியாபாரிகளால் சில மனதில் பார்த்தீங்கன்னா சஞ்சலம் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்கங்க. அவர்கள் உங்களுக்கு சில சங்கடங்கள் தந்தா கூட உதவக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் அவங்ககிட்ட காணப்படுங்க. அப்போ புதிய வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாமுங்க. அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குதாரர்கள் சில இடைஞ்சல்கள் கொடுத்தா கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதை எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இன்றைய நாள் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பான ஒரு பேச்சுக்கள் மூலம் ஒரு நல்ல மகிழ்ச்சியுடன் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். சந்தோஷம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு உண்டான ஒரு புரிதல் பார்த்தீங்கன்னா அது மிக அற்புதமாக காணப்படுதுங்க. இருவருமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அதனால எதுலையுமே நீங்கள் தயாராக இருப்பீங்க. எதையுமே சந்திக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அந்த ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இரண்டு பேருமே முனைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். அதே போல குழந்தைகளுடைய கல்வி விஷயங்கள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது இன்றைய நாள் நல்லதுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல ஒரு சளி, இருமல் போன்ற சில உபாதைகள், ஆரோக்கிய உபாதைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு பயனுள்ள ஒரு சேமிப்பிற்கான ஒரு திட்டங்கள் எல்லாமே உங்களிடம் இருக்குங்க. அதனால உங்களுக்கு மனதளவில் திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுங்க. அதனால நிதியை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறையான ஒரு மனப்போக்கின் காரணமாகத்தாங்க இன்றைய நாள் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அதனால இன்றைய நாள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் நீங்கள் வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் எதிர்பார்த்த செய்திகள் கிடைப்பதிலையும் கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் சூட்சமங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. பொழுதுபோக்கு செயல்களில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டுமுங்க. நண்பர்களுடைய சில அறிமுகத்தால் சில மாற்றங்கள் உண்டாகக்கூடும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சமூகம் சார்ந்த பணிகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும். சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. அப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க இன்றைய நாள். அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒப்பந்தம் சார்ந்த பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் இன்றைய நாள் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்புகள் உயரக்கூடும். மனதளவில் ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் ரீதியான நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உங்கள் உடன் இருப்பவர்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் மிக சிறப்பாகவும் சீராகவும் அமையக்கூடுங்க. மறைமுகமான திறமைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து இன்றைய நாள் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் மிக சிறப்பாக பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு சனி பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் சுக்கரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் குருவும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிகளில் சில பயனுள்ள செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ பங்கு வர்த்தகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. புதிய பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். நண்பர்களுடைய வட்டம் விரிவடைய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் சாதகமாக முடியக்கூடுங்க. இழுபறியாக இருந்து வந்த சில வழக்குகளும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. தாய் வழி உறவுகளால் பார்த்தீங்கன்னா சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நாளுன்னே சொல்லலாமுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மனதில் துணிச்சலுடன் முடிவெடுப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் விலக காண்பீங்க. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிய காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய உதவிகளை நீங்கள் முன் வந்து செய்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் இன்றைய நாள் கிடைக்க போகுது. உங்களை பற்றிய சில தவறாக பேசிய உறவினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்பாங்கங்க இன்றைய நாள். அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் இன்றைய நாள் மறைய காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிடச் சூழல் மொத்தமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் நீங்கள் என்ன முயற்சிகள் போட்டாலும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றுவீங்க. பணியில் நற்பெயர் எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் வருமானம் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது இன்றைய நாள் உங்களுடைய உற்சாகமும் காதல் உணர்வும் பார்த்தீங்கன்னா அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் சிறு சிறு இடைஞ்சல்கள் எல்லாமே விலகி அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக காரியங்களுக்கும் தொண்டு செய்வதற்குரிய உண்டான ஒரு செயல்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு மனதளவில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்கிறதுக்கு எல்லா விதத்திலையுமே மிக சிறப்பாக இன்றைய நாள் செயல்படுவீங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு செயல்களில் நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பெரிய மனிதர்களுடைய உதவிகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. அதே போல் கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா செல்வாக்கு எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எளிதாக தீர்ப்பீங்க. இன்றைய நாள் விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த பணிகளில் சில மாற்றமான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை இதெல்லாம் சலுகை வகையில உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்ல வேலையில இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழில பாத்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்க உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்துல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க.
ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களிடத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வாகனங்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில விரயங்களும் ஏற்படக்கூடுங்க. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. கல்வி பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. கால்நடை சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு ஆதாயங்களும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சற்று பரபரப்பான ஒரு சூழ்நிலைகள் தாங்க அதிகமாக காணப்படும். அதனால் மனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரப்படக்கூடிய, உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன அமைதிகள்லாம் ஏற்படுங்க. இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகளும் சற்று அதிகமாக ஏற்பட காண்பீங்க. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தாங்க இருக்குது. புதிய துறை சார்ந்த ஏதாவது வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களும் இன்றைய நாள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் நிதானத்தோடு எடுக்க வேண்டியது நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அதே போல் உங்களுடைய தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறையுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நல்லது. அதே போல் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாதம் எல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியிடங்களுக்கு நீங்கள் சாப்பிட போவதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் மராமத்து பணிகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைப்பதில் தாமதங்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. அதே போல் எதிர்பார்த்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. கொஞ்சம் இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் பணிகளை நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. உங்களுடைய அறிவுத்திறனை பயன்படுத்தி இன்றைய நாள் பணியாற்றுங்க. அதே போல் இன்றைய நாள் எந்த ஒரு வேலையிலையும் பணியிலையும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்படுவது சில தவறுகளை உங்களுக்கு தவிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருமுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் தொழில் விஷயங்களில் இன்றைய நாள் உங்களுடைய விற்பனையின் லாபமும் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கணவன் மனைவிக்கிடையே உண்டான ஒரு கருத்து வேறுபாடுகள் எழலாம். அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டியது நல்லதுங்க. அப்போ நல்லுறவிற்கு நீங்கள் ஏற்ற நாளா அப்படின்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்க. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான வழியை நீங்கள் காட்ட வேண்டியது மிக அவசியம்ங்க. அவங்க இன்றைய நாள் அவங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்பிற்கான சாத்தியம் நிறையாக இருக்குங்க. அப்போ பணத்தை நீங்கள் எங்கு எடுத்து சென்றாலும் பணத்தை எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் எடுத்து செல்வது, அந்த பணத்தை கையாள்வது முறையாக கையாள்வது மிக நல்லதுங்க. ஏன்னா நிதி நிலைமையில் இன்றைய நாள் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தலைவலி, சிறு சிறு உபாதைகள், சளி, இருமல், முதுகுவலி, அதே போல் கால்வலி, இந்த மாதிரியான சில பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பு எல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் ஒரு புதிய முதலீடுகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மாறுபட்ட அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய மாற்றத்தை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன தைரியம், உறுதி இதெல்லாம் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் உறுதியாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. யோகமான பலன்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. வருமானத்தில் உங்களுக்கு திருப்தியான ஒரு சூழல் அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், நீங்கள் நினைத்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஆசைகள் எல்லாமே ஏற்படும். வியாபார பணிகளில் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். உங்களுடைய தாய் வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உங்களுடைய உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள், வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்க போது.
மாலை வேளையில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு எல்லாமே உங்களுக்கு கரையக்கூடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தான் காணப்படுது. விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நலங்களை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளுக்கான பாராட்டுக்களை எல்லாம் பெருகக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் இருக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கூடுதல் ஆற்றல்லாம் அதிகமாகவே காணப்படும். தன்னம்பிக்கை தைரியம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. பணியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க இன்றைய நாள். தொழில் வளர்ச்சி உங்களுக்கு லாபங்களை ஈட்டி கொடுக்கதாக இன்றைய நாள் அமைய போகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா நட்போடு பழகுவீங்க. இதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இருவரும் பார்த்தீங்கன்னா உண்மையாக பழகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குங்க. இதனால உறவுல மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு ஆர்வமின்மை இதெல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால சிறப்பாக நீங்க இனிமேல் வரும் காலங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு பணப்புழக்கம் மிக மிக திருப்திகரமாக இருக்கும். ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு எல்லாமே அதிகரித்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க. இதனால உங்களுக்கு குடும்பத்தில் ஆரோக்கியம் மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இன்றைய நாள் இல்லைங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்குள்ள இருந்து வந்த மனக்கசப்புக்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோற்றப்பொழிவுல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதில் நேர்மறையான சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். அதே போல் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரனும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்படக்கூடிய எந்த ஒரு தடைகளை கூட நீங்கள் எளிதில் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக பணிகளில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப ஒரு உயர்வு எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். பாக பிரிவினை தொடர்பான சில முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ வியாபார பணிகளில் வேலையாட்கள்
நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா பிறரிடம் இருந்து மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. மனதை உறுத்தி வந்த சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நண்பர்களிடம் பார்த்தீங்கன்னா தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செல்லுங்க. விருந்து கேளிக்கைகளில் விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே ஏற்படுங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் எதுலேயுமே நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா சமநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தால் கூட சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னா எதையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா குறித்த நேரத்திற்கு உங்களுடைய பணிகளை எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய சிறப்பான திறமைகளை உங்களுடைய மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தோடு பொறுமையோடு நீங்கள் கையாளக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாள் காணப்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. இதனால் இருவருமே பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வாய்க்க பெறுங்க. அதனால் இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு அடுத்தவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கல்வி இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்கள பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு முன்னேற்றம் இதெல்லாமே மிக சிறப்பாக அற்புதமாக காணப்படுதுங்க. அப்போ குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து கொண்டிருந்தீங்கனாலே போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு திறமை உங்களிடம் காணப்படுங்க. அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய பணத்தை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்து திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு ஆற்றலும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க. அதனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்தேக உணர்வுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்வது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நல்லதுங்க. சாலை பணிகளில் பயணங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிலுமே முன்கோபமின்றி செயல்படுவது மிக நல்லதுங்க. வியாபாரம் தொடர்பான செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சுக்கிரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும்,
பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம், பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு, உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு, பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய, மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை எல்லாம் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் குழந்தைகளுடைய வழியில் சில அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆடம்பரம் சார்ந்த செலவுகளால் உங்களுக்கு சேமிப்புகள் இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான தடைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க.
எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.